யார் ஜாதத்துல சூரியன் குருவும் ஒன்னா சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு மஞ்ச காமாலைனாலே இல்லைன்னா மாரடைப்பு வழியாக அவங்களுக்கு மரணம் வரும். இப்ப இவருடைய ஜாதத்துல இவங்க மகளுடைய வாழ்க்கை ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு, கொஞ்சம் பிரச்சனை வரும்ன்றது காட்டுது. யாரோட ஜாதகத்துல ரொம்ப ஆமா ஆமா, அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து ஏதோ குடும்ப பிரச்சனைகள் இருக்குன்னு காட்டுது. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றதெல்லாம் சொல்ல வேண்டியது நம்மளால சொல்ல முடியாது, யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்துல குருவுக்கு 7ல செவ்வாய் இருந்தா அல்லது குருவுக்கு 5-9ல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக அறுவை சிகிச்சை நோய் தொற்றுகள் தொடர்ந்து வரும். 4 மூலையில செவ்வாய் இருக்கும். சில பேர் ஜாத திறந்தோடனே தெரியும் 4 மூலையில செவ்வாய் இருக்கும். இவங்க எல்லாமே ஆணாக இருந்தா ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இதுல ஏதாச்சும் இடத்துல வீக் ஆயிடுவாங்க. பெண்ணாக இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த பீரியட் சம்பந்தமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்துல குரு மேல ராகு போறப்போ, ராகு மேல குரு போறப்பையோ சில மரணங்கள், மரணத்துக்கு நிகரான சம்பவங்கள் ஒரு குடும்பத்துல நடக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் தாய் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரோபோ சங்கரோட மறைவு வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இறப்பு, பிறப்பு இதெல்லாம் வந்து இயற்கை, இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆனா தொடர்ந்து இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய டேலண்டடான பீப்புள்லாம் வந்து இந்த மாதிரி டக்குன்னு இறந்துடுறாங்களே சார். இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சாபக்கேடா? நீங்க அப்படின்னா வேற எந்த இண்டஸ்ட்ரீஸும் எவனும் ஜாகவே இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரியும் ஜாகுறாங்க. அதனால வந்து இது இறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தானே தவிர இதுல குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா இதே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நடக்குது, இது சமீபத்தில் நடக்குதுன்றதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒருத்தர்கிட்ட போய் புத்தர் கதை தெரியுங்களா உங்களுக்கு? புத்தர்கிட்ட போய் ஒரு சின்ன குழந்தை இறந்துருது. ஒரு சின்ன குழந்தை இறந்தோடனே அந்த தாய் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் புத்தருடைய காலில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு என்னுடைய இந்த சின்ன குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை என்ன பாவம் செஞ்சு இது ஏன் செத்துச்சுன்னு கேட்குறாங்க. அது அவருக்கு விளக்கம் சொல்ல தெரியல, ஆனால் விளக்கம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த குழந்தைய வந்து எனக்கு உயிர் பிச்சு கொடுங்க, உங்களால் முடியுன்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இது வரைக்கும் மரணமே இல்லாத வீட்டில் போய் கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வா. மரணமே இல்லாத வீட்டில்? ஆமாம், கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வான்றப்ப இந்த அம்மா ஊரெல்லாம் போய் தலைவிரி கோலமாக கத்துது, கதறுது, ஒவ்வொரு வீடாக தட்டுது, எழுப்புது. சித்தப்பன் செத்து போயிட்டான், மாமன் செத்து போயிட்டான், தாத்தா போனவன் தான் செத்தாரு, எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு ஒவ்வொரு வீட்லையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, எவனுமே எந்த வீட்லையும் மரணம் இல்லாத வீடு கிடையாது அப்படின்னா, அப்போ எல்லா வீட்டுக்கும் மரணம்ங்கிறது யதார்த்தம், மரணம்ங்கிறது சகஜம், எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய உண்மை அதுதான். அப்போ மரணம்ங்கிறது வந்து எல்லா வீட்லையும் வரத்தான் செய்யுன்றதை புரிஞ்சுக்கின்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு இல்லை, ஊரில் எல்லா வீட்லையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா துறைகள்லையும் மரணங்கள் வரத்தான் செய்யுது. இதை ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிச்சா என்ன செய்யறது? சொல்லவா முடியும்? சொல்லாலும் என்ன செய்ய முடியும்? உடம்பு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல குருவுக்கு 7ல செவ்வாய் இருந்தா அல்லது குருவுக்கு 5-9ல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக அறுவை சிகிச்சை நோய் தொற்றுகள் தொடர்ந்து வரும் அல்லது தீவிர சிகிச்சைகள் கூட்டு போகும். அதுக்கப்புறம் செவ்வாயோட வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் தான் தீவிர சிகிச்சைகள் கூட்டு போகும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கொஞ்சம் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஏற்கனவே வீக்கான உடம்பை கொண்டு போய் நீங்கள் ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சுட்டு இயற்கை மேலேயோ ஜாதகத்து மேலேயோ பழி போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனவே இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு என்ன செஞ்சுக்கணுங்க? பத்திரமா பார்த்துக்கணும். இந்த 4 மூலையில செவ்வாய் இருக்கும். சில பேர் ஜாதகம் திறந்தோடனே தெரியும் 4 மூலையில செவ்வாய் இருக்கும். இவங்க எல்லாமே ஆணாக இருந்தால் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இதில் ஏதாச்சும் இடத்துல வீக் ஆயிடுவாங்க. பெண்ணாக இருந்தால் எப்போ பார்த்தாலும் அந்த பீரியட் சம்பந்தமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 மூலையில செவ்வாய் இருந்தால் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கணுங்க? அலர்ட்டாக இருக்கணும். அந்த விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கணும், ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், அவ்வளோதானே தவிர இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. அப்போ என்னதான் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும்? 500 வருஷம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது போய் தான் சேரணுன்ற மாதிரி அவங்களுடைய விதி அப்படின்ற மாதிரி தான் அதை புரிஞ்சுட்டு போக வேண்டியது தவிர இதை முன்கூட்டியோ யாரும் நடத்தவும் முடியாது, பின்கூட்டி யாரும் நடத்தவும் முடியாது. இது ஒரு ஜோசியர்கிட்ட காட்டு கொடுத்தா நான் வந்து நிறுத்திருப்பேன், அது பண்ணியிருப்பேன், இது பண்ணியிருப்பேன், ஒரு பூஜையை போட்டுருந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் எதுவுமே சாத்தியம் கிடையாது. எல்லாமே நடக்கிறது தான் விதி. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு மேலே ராகு போகிறப்போ, ராகு மேலே குரு போகிறப்பையோ சில மரணங்கள், மரணத்துக்கு நிகரான சம்பவங்கள் ஒரு குடும்பத்தில் நடக்கும். அப்போ இப்போ தவறுனவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சம்பவங்கள் அவங்க குடும்பத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. அவருடைய ஜாதகத்தில் குருவுக்கு 7ல செவ்வாய் இருக்கு. அது கோச்சாரத்தில் இப்போ ராகுனுடைய கேதுனுடைய சம்பவத்தில் மாற்றப்ப அவருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோயினுடைய வீரியங்கள் அதிகமாகி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான்.
அப்போ அதையும் நம்ம பார்த்து தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ எல்லாருடைய ஜாதகத்திலையும் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கா, செவ்வாயோட வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், இந்த மாதிரி எந்தெந்த ஜாதகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி மரணம் வருமா? மரணம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நிறைய பேருக்கு நோய் தொற்றுகள் நிறைய வந்துட்டே இருக்குங்க. திடீர்னு நோய் வருங்க, நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ பிரச்சனையோ வரும். அப்போ செவ்வாவோட ஏதாச்சும் வக்கர பரிவர்த்தனை கிரகம் இருந்துச்சுன்னா நம்ம வேற விஷயமா போயிருப்போம் செக்கப்புக்கு, வேற நோய் இருக்கும். இப்போ இது மாதிரி மாட்டிக்கிறவங்க பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சுக்கணும், அவங்க தான் என்ன செஞ்சுக்கணும், தன்னுடைய உடம்ப பார்த்துக்கணும். இவங்களா போய் தண்டமானம் போட்டு கடைசியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா செய்யக்கூடாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ரஜினி இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்களா கரெக்டாக அவருக்கு உடம்பு பிரச்சனை தெரிஞ்சு அவருடைய எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இல்லை என்னால் முடியாது, உடம்ப நான் பார்த்துக்கணும், எனக்கு உடம்பு தான் முக்கியம்னு ஒரு முடிவு எடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க கற்றுக்கணும். அப்படி என்ன ஆனாலும் அதனுடைய வாழ்க்கையினுடைய நீளம் அப்படிங்கிறது விதி தான். நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றமாக இருந்தாலும் விதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம். நம்ம திருப்பி போட்டு குழப்பிக்க தேவையில்லை இல்லைங்களா? அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க, பாவி மனுஷன் சரக்கடிச்சு வேமா போயிட்டான், என்ன யார் பார்த்துக்கிறோம் கேள்விகள்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தானே தவிர இது வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் வரும். ஏன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஜாதகத்தை வச்சே வந்து யூட்ரஸ் ப்ராப்ளமா இல்லை என்ன மாதிரியான பிரச்சனை, இப்போ இவருக்கு மஞ்சள் காமாலை வரும்ன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு. மஞ்சள் காமாலை வர்றதுக்கு 2 கிரகம் தான், சூரியனும் குருவும். யார் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு மஞ்சள் காமாலைனாலே இல்லைன்னா மாரடைப்பு வழியாக அவங்களுக்கு மரணம் வரும். இன்னைக்கு இல்லாட்டினா என்னைக்கு நாள் வரும். குரு சூரியன் சேர்ந்தா மேக்ஸிமம் குருவும் சூரியனும் சேர்ந்துக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் ஹார்ட் அட்டாக் செய்தால் அப்பா செத்துருப்பாரு, சித்தப்பா செத்துருப்பாரு, தாத்தா செத்துருப்பாரு, அம்மா செத்துருப்பாங்க. இவருக்கும் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு போவார். இல்லைன்னா அம்மா வந்து போன மாதம் தான் ஆஞ்சியோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குருவும் சூரியனும் சேர்றது. அப்போ குரு சூரியன் ஒரே ராசியில் சேர்ந்துருக்கலாம், அல்லது குருவுக்கு 1, 5, 7, 9 சூரியன் இருக்கலாம். இது வந்து இணைவு தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மஞ்சள் காமாலை அல்லது இதய நோய் வழியாக தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மஞ்சள் காமாலை வரத்துக்கு வந்து இந்த மாதிரி ரீசன் சொல்றீங்கல்ல சார், மஞ்சள் காமாலை வரவங்க எல்லாருமே இறப்பாங்களா? அப்படி இல்லைங்களே, அவங்களுக்கு விதி இருக்குல்ல. நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சு பொழைச்சவன் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்து போனவன் இருக்கான்ற மாதிரி அவங்க விதி தான். அப்போ மஞ்சள் காமாலை வந்து நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சரக்கு அடிக்காமல் இப்போ லேடிஸ் மஞ்சள் காமாலை வந்து செத்து போயிடுறாங்க. அப்போ அவங்க சரக்கு அடிச்சாங்களான்னு கேள்வி இருக்குது. அவங்களுடைய விதி நீளம் தான். அப்போ நான் திருப்பி சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே அற்பாயிலாகவே இருக்குது, எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது உடல் ரீதியான, அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த தன்மைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டில் வந்து தொடர்ந்து யாராச்சும் தற்கொலை பண்ணி செத்துட்டே இருக்காங்கன்னா இந்த குடும்பத்தில் நிறைய பேருக்கு அந்த விக்கெட் விழுந்துட்டே இருக்கும். அது சம்மந்தம் இவங்களுடைய குடும்பத்தில் அற்பாயில் நிறைய பேர் போகிறாங்க, 30 வயசு 40 வயசு 45 வயசுல நிறைய பேர் போயிருக்காங்கன்னா இவங்களும் அந்த விஷயத்தில் உடம்புல கவனம் வரணும். அவ்வளோதான். இது வந்து ஜெனட்டிக் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம சொல்றோம் இல்ல சார், இந்த மாதிரி வந்து துர்மரணம் இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இவர் இந்த மாதிரி அல்பாயுஸ்ல போறதும் வந்து ஒரு விதமான ஒரு இதுவா? ஆமாங்க, சனி ராகு செவ்வாயினுடைய காம்பினேஷன், குரு செவ்வாய் வந்து குறைவான ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இது வந்து இப்போ பெண் அவங்களுடைய மகளுடைய ஜாதகம், அவங்களுடைய மனைவியோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதையும் எடுத்து பார்க்குறப்ப இவருக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும். இப்போ இவருடைய ஜாதகத்தில் இவங்க மகளுடைய வாழ்க்கை ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு, கொஞ்சம் பிரச்சனை வரும்ன்றது காட்டுது. யாரோட ஜாதகத்தில்? ரோபோசங்கர். ஆமாம், அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து ஏதோ குடும்ப பிரச்சனைகள் இருக்குன்னு காட்டுது. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றதெல்லாம் சொல்ல வேண்டியது நம்மளால சொல்ல முடியாது, யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்போ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றதை காட்டுது. அதுவும் சேர்ந்து இப்போ ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை அவங்க ஃபேமிலின்றப்ப அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கின்றப்ப அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுடைய குடும்பத்தில் கூடிய எல்லாரை பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ நம்ம ஒரு கோரா எடுத்து இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றதை சொல்லாமே தவிர எல்லாத்தையும் நெருக்கி சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, அனுமானிக்கலாம், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனுமானிக்கலாம். எல்லா விஷயத்தையும் நம்ம நறுக்கி சொல்லவோ அல்லது சரி பண்ணவோ முடியாது. இப்போ இந்த மாதிரி நீங்க முன்கூட்டியே அலர்ட் கொடுக்குறீங்கல்ல சார், இப்போ இவரோட ஜாதகத்தை வச்சு பார்த்தாலே அவங்களோட பொண்ணோட குடும்ப பிரச்சனை இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்கு, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு அவங்க ஏதாவது முன்னெச்சரிக்கையா பண்ண? ஆமா, அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலா பண்றது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நேரம் சரியில்லைன்றது காட்டுது. நேரம் சரியில்லைன்னா வந்து இப்போ பிரிஞ்சே போகணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு இணையான ஒரு சம்பவம் நடக்கலாம். ஆனா அந்த பொண்ணு ஜாதத்துல அந்த பிரச்சனை வந்து சரியாயிருன்னு கூட இருக்கலாம். இந்த ஜாதகத்தில் பிரச்சனை வரும்ன்றதான காட்டுது, என்ன பிரச்சனைன்னு சொல்லல. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல பெரிய அளவில் பிரச்சனை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, குடும்பத்துக்குள்ள எதுவும் எமோஷனல் ஆகி சண்டை கண்டை போட்டு செப்பரேட் ஆகிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதுக்கே தவிர எல்லாமே கண்டிஷன் அவங்கவுங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு தான் நம்ம பேசணும். இப்போ ரோபோசங்கரோட மனைவி ஜாதகத்துல வந்து இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு இருக்கும், ரோபோசங்கருடைய குழந்தைகள் ஜாதகத்திலேயே அப்பாவுக்கு இப்படி இருக்குன்னு இருக்கும், எல்லாத்துலயும் ஜாதகத்திலையும் அதாவது சிம்டம்ஸ் காட்டிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்வீங்கல்ல சார், ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சூரியன் வந்து இதா இருந்துச்சுன்னா வந்து அப்பா இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களோட பொண்ணு இதுல சூரியன் ஜாதகத்துல சூரியனுடைய தன்மை ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கும்,
இவங்க மனைவியோட ஜாதகத்துல செவ்வாயுடைய தன்மை ஏதாச்சும் டேமேஜ் இருக்கு, அதனாலதான் இது நடக்குதுன்றதை நான் சொல்றேன். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ அவங்களோட அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா ஆடம்பரமா வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, பயங்கர ஹை-ஃபை விஐபி மாதிரி. இப்போ அப்படியும் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அப்பானால இந்த அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இப்போ வந்து என்னன்னா அப்பயே வந்து அவர் கொஞ்சம் பிரச்சனையால தான் இருந்தார் இல்லைங்களா? ஏதோ ஒன்று பிரச்சனை செஞ்சிருக்குன்றத மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியது. அது அவங்க ஜாதகத்துல என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தா நம்ம பேசணும். நன்றி சார். நன்றி, வணக்கம். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.